சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாஹே அரசுமுறை பயணம். பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். லடாக்கில் இருந்து சுற்றுலா பயணமாக புதுச்சேரிக்கு வந்த அரசு பள்ளி மாணவ மாணவிகள் இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து. புதுச்சேரியில் 18 ஆண்டுகளாக நடந்து வரும் உப்பனாறு மேம்பாலம் கட்டும் பணியில் நடந்த மெகா ஊழலுக்கு கண்டனம். உடனடியாக மேம்பாலம் கட்டும் பணியை துவக்க வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அறிவிப்பு. புதுவை தவளக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனை. 2 நபர்களை தவளக்குப்பம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இனி விரிவான செய்திகள். அரசுமுறை பயணமாக மாஹே சென்ற புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாஹே நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அரசுமுறை பயணமாக 17/12/2024 அன்று மாஹே சென்ற துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாஹேயில் வணிக விழாவை தொடங்கி வைத்தார். மேலும் மாஹே நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். குடிமைப்பொருள் வழங்கல் துறை சார்பில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தீபாவளி இலவச அரிசி, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு புதிய சிறப்பு ரேஷன் அட்டை, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் சார்பில் புதிய பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பயனாளிகளுக்கு எல்ஜிஆர் பட்டா, பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நிதியுதவி ஆகியவற்றை புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்கினார். இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத், மாஹே மண்டல நிர்வாக அதிகாரி மோகன்குமார், மாஹே நகராட்சியின் ஆணையர் சத்யேந்திர சிங், காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் 18/12/2024 அன்று காலை மாஹே கடற்கரை தூய்மை பணியை அவர் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கண்ணூர் நூற்பாலையை பார்வையிட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் சாலை மேம்பாட்டு பணிகளையும் அவர் பார்வையிட்டார். முன்னதாக நேற்று பந்தக்கல் ஆரம்ப சுகாதார நிலையத்தை பார்வையிட்ட அவர் அதனைத் தொடர்ந்து மண்டல நிர்வாக அதிகாரி அலுவலகத்தில் நடைபெற்ற மாஹே வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினார். ஆய்வுக் கூட்டத்தை தொடர்ந்து மக்கள் குறைதீர்ப்பு கூட்டமும் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத், மண்டல நிர்வாக அதிகாரி மோகன்குமார், மாஹே நகராட்சி ஆணையர் சத்யேந்திர சிங் ஆகியோர் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்தின் குடிமை நடவடிக்கை திட்டத்தின் கீழ் இந்தோ திபெத்தியன் எல்லை காவல் படை ஏற்பாட்டில் லடாக் யூனியன் பிரதேசம் லே மாவட்டம் நியோமா கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த 2 ஆசிரியர்கள், 26 மாணவர்கள் மற்றும் 2 இந்தோ திபெத் எல்லை காவல் படை பிரதிநிதிகள் பாரத் தர்ஷன் சுற்றுலா பயணமாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ளனர். இந்தோ திபெத் எல்லை காவல் படையின் செகண்ட் இன் சீஃப் டாக்டர் ஆர் சரவணன் அவர்கள் தலைமையில் புதுச்சேரிக்கு வந்துள்ள இக்குழுவினர் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். அப்போது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் இனிப்பு மற்றும் எழுது பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார். புதுச்சேரியில் 2 நாட்கள் தங்கியிருக்கும் இக்குழுவினர் புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு சென்று பார்வையிட உள்ளனர்.
புதுச்சேரியில் 18 ஆண்டுகளாக நடந்து வரும் உப்பனாறு மேம்பாலம் கட்டும் பணியில் நடந்த மெகா ஊழலை கண்டித்தும் உடனடியாக மேம்பாலம் கட்டும் பணியை துவக்க வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அறிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கடந்த 2006ஆம் ஆண்டு உப்பனாறு வாய்க்காலின் மீது மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு 18 ஆண்டுகள் ஆகியும் இன்று வரை பணிகள் முழுமை பெறவில்லை என கூறினார். பல்வேறு காலங்களில் 3க்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் ஒப்பந்தம் போடப்பட்டு பணிகள் சரிவர நடக்காததால் ஒதுக்கப்பட்ட தொகையை விட ஒப்பந்ததாரர்களுக்கு அதிக அளவில் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது என்றார். இதில் 70 கோடி ரூபாய்க்கும் மேல் விஞ்ஞான ரீதியில் ஊழல் நடந்துள்ளது என்று அவர், மேம்பாலம் கட்டும் பணியை திட்டமிட்டு செயற்கையாக நிறுத்தி அதன் மூலம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டினார். எனவே ஆட்சியாளர்கள் மற்றும் ஊழல் அதிகாரிகளை கண்டித்தும் உடனடியாக மேம்பாலம் கட்டும் பணியினை தொடங்க வலியுறுத்தியும் கழக பொதுச் செயலாளர் அனுமதியுடன் நாளை ஆட்டுப்பட்டி பகுதி அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அவர் அறிவித்தார். புதுச்சேரியில் புத்தாண்டு முதல் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும் ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் எனவும் காவல்துறை அறிவித்துள்ளது. காவல்துறையின் இந்த அறிவிப்பு 4வது முறையாக புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு தனியார் நிறுவனம் தன்னிடம் உள்ள ஹெல்மெட்டுகளை உடனடியாக விற்பனை செய்வதற்கு மட்டும் உதவக்கூடிய அறிவிப்பாக இது உள்ளது என்றார். எனவே நகரப்பகுதியில் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தவளக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 நபர்களை தவளக்குப்பம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட நல்லவாடு ரோடு தானாம்பாளையம் பகுதியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அரசு பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் வழியில் இளைஞர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக வந்த தகவலின் பேரில் துணை ஆய்வாளர் சண்முக சத்யா தலைமையில் குற்றப்பிரிவு காவலர்கள் விமலரசன், வசந்தராஜா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணித்தனர். அப்போது சந்தேகத்தின்படி 2 நபர்கள் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தது தெரிய வந்தது. அவர்கள் போலீசாரை கண்டதும் தப்பி ஓடினர். அவர்களை மடக்கி பிடிக்கும்போது நல்லவாடு சாலை தானாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிளேடு என்கிற விஷ்ணு என்பவர் மட்டும் பிடிபட்டார். அவரிடமிருந்து 40 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து அவரை சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து தப்பி ஓடி தலைமறைவாக இருந்த நல்லவாடு புதுநகர் அங்காளம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த கூனி என்கிற குமரகுரு என்பவரை போலீசார் வலைவீசி தேடி வந்த நிலையில் நேற்று மாலை தானாம்பாளையம் பகுதியில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் மடக்கி பிடித்தனர். உடைந்த மதில் சுவரை தாண்டி போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்றதால் அவரது வலது கை முறிவு ஏற்பட்டது. எனவே அவருக்கு உரிய சிகிச்சை அளித்து அவரிடமிருந்து ஒரு செல்போன் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்குகளில் கைதாகியுள்ள 2 குற்றவாளிகள் மீதும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சுமார் 14 வழக்குகள் இதுவரை பதியப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் வெங்கடசுப்பா ரெட்டியார் பிறந்தநாளை ஒட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் அமரர் வெங்கடசுப்பா ரெட்டியாரின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி மறைமலையடிகள் சாலை வெங்கடசுப்பா ரெட்டியார் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வீர வணக்கம், 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 கொடை வள்ளலுக்கு வீர வணக்கம். எல்லாரும் சொல்லணும், கொடை வள்ளலுக்கு வீர வணக்கம், சுதந்திர போராட்ட தியாகிக்கு வீர வணக்கம். சிந்தாபாத், சிந்தாபாத், காங்கிரஸ் கட்சி சிந்தாபாத், சிந்தாபாத், சிந்தாபாத்.
பூரணாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ பம்பாவாசா ஐயப்பன் சன்னதியில் படிபூஜை நடைபெற்றது. புதுவை தவளக்குப்பத்தை அடுத்த பூரணாங்குப்பம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ பம்பாவாசா ஐயப்பன் சன்னதியில் வருடாந்திர மார்கழி மாத படிபூஜை மற்றும் பஜனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஐயப்ப சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் மற்றும் நெய் அபிஷேகம் நடைபெற்றது. 18 படிகளுக்குமான சிறப்பு பூஜை மற்றும் பஜனைகள் நேற்று இரவு நடைபெற்றது. இதில் சிறப்பு அலங்காரத்தில் ஐயப்பன், விநாயகர், முருகர் சுவாமிகள் பக்தர்களுக்கு அருள்வாளித்தனர். தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பம்பாவாசா ஐயப்பன் சேவா சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் குருசுவாமிகள், கோயில் நிர்வாகிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு செய்திருந்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலையை புனரமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அழகிய சுற்றுலா தலமாக திகழும் புதுச்சேரியில் அனைவரையும் கவர்ந்த இடங்களில் ஒன்றாக கடற்கரை உள்ளது. இந்த கடற்கரை பகுதிக்கு புதுச்சேரிக்கும் அடையாளமாக திகழ்வது கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடல். தற்போது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தொடங்குவதை ஒட்டி கொண்டாட்டங்களின் காரணமாக கடற்கரையும் காந்தி திடலும் களை கட்ட துவங்கிவிடும். இந்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கடற்கரையில் அமைந்துள்ள காந்தி சிலை புனரமைப்பு பணிகள் நடைபெறுவது வழக்கம். மழையின் காரணமாக தற்போது அந்த பணிகளில் தாமதம் ஏற்பட்டதால் காந்தி சிலையின் தூண்கள் சேதமடைந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது காந்தி சிலை சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த பணிகள் டிசம்பர் 30ஆம் தேதி முடிக்கப்பட்டு புத்தாண்டு அன்று புதுச்சேரியின் அடையாளமான காந்தி சிலை புதுப்பொலிவுடன் காட்சியளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு மற்றும் வம்புப்பட்டு பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வம்புப்பட்டு மற்றும் விநாயகம்பட்டு பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விநாயகம்பட்டு கிராமத்தில் புதியதாக 200 கிலோவாட் கொண்ட புதிய மின்மாற்றி ரூபாய் 13,87,624 ரூபாய் மதிப்பீட்டிலும், விநாயகம்பட்டு கிராமத்தில் மின் கம்பங்களை 30 அடி கம்பங்களாக உயர்த்தி மாற்றுவதற்கு ரூபாய் 4,20,951 மதிப்பீட்டிலும் மற்றும் வம்புப்பட்டு கிராமத்தில் செல்வா நகரில் புதியதாக 3 ஃபேஸ் LT லைன் அமைத்தல் பணிக்காக ரூபாய் 4,09,750 ரூபாய் மதிப்பீட்டிலுமான பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். மொத்தம் 22,18,385 ரூபாய் மதிப்பீட்டிலான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள் திருபுவனை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், வாதானூர் இளநிலை பொறியாளர் அரிபுத்திரி மற்றும் இளநிலை பொறியாளர் கூடுதல் பொறுப்பு பழனிவேல், வாதானூர் பிரிவு மின் ஊழியர்கள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். கர்ப்ப காலத்தில் மாடுகள் இறப்பதை தடுக்கும் விதமாக மாடு தூக்கும் இயந்திரம் GNS அறக்கட்டளை மூலம் வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் கர்ப்ப காலங்களில் மாடுகள் சுமை தாங்காமல் படுத்து விடுவதால் அதனை தூக்கி நிறுத்த மரங்களை கொண்டு கட்டி நிற்க வைத்து வந்தனர். இதனால் கன்றுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் நிலையில் வெளியூர்களில் இருந்து மாடு தூக்கும் இயந்திரங்களை வாடகைக்கு எடுத்து வந்து மாடுகளை பாதுகாத்து வந்தனர். இந்த நிலையில் கனமழையின் போது பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்க சென்ற புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரனிடம் மாடு வளர்ப்போர் இதுகுறித்து தெரிவித்த போது அவர் கால்நடைத்துறை உதவி இயக்குநரிடம் பேசி மாடு தூக்கும் இயந்திரம் குறித்து விசாரித்தார். இதனையடுத்து ரூபாய் 50,000 மதிப்பில் கரூரில் இருந்து வரவழைக்கப்பட்ட மாடு தூக்கும் இயந்திரத்தை இன்று திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட தென்னங்குடி கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் GNS அறக்கட்டளை சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிறுவனரும் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவருமான GNS ராஜசேகரன் கலந்து கொண்டு மாடு தூக்கும் இயந்திரத்தினை கால்நடைத்துறை துணை இயக்குனர் மருத்துவர் கோபிநாத்திடம் ஒப்படைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அறக்கட்டளை நிறுவனரும் பாஜக மாநில துணைத் தலைவருமான GNS ராஜசேகரன், மழை காலத்தில் மக்களை சந்திக்கும் போது அவர்கள் தன்னிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்ததாகவும், இதுபோன்ற மாடு தூக்கும் கருவி இருந்தால் மாட்டின் உயிரை காப்பாற்ற முடியும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளதாகவும்,
உடனடியாக அது குறித்து விசாரித்து மாடு தூக்கும் கருவியை கரூரில் இருந்து வாங்கி வந்து கொடுத்துள்ளதாகவும், மேலும் தேவைப்படும் பட்சத்தில் எத்தனை இயந்திரம் வேண்டுமானாலும் கொடுத்து உதவ தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கால்நடை மருத்துவர் செந்தில்நாதன், கால்நடை விவசாயிகள் சுரேஷ், பாஸ்கரன், சந்திரசேகர், கருணாநிதி உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கால்நடை விவசாயி சுரேஷ், மாடுகள் இழப்பை தடுக்கும் விதமாக மாடு தூக்கும் இயந்திரத்தை விவசாயிகளின் நிலை அறிந்து வழங்கிய GNS அறக்கட்டளைக்கும் அதன் நிறுவனர் GNS ராஜசேகரனுக்கும் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சேர்மன் வெங்கட்ராமன், முன்னாள் MLA சாமிநாதன் ஆகியோர் சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பாஜக முன்னாள் நியமன MLA சாமிநாதன் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சேர்மன் வெங்கட்ராமனின் இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்தார். இன்றைய அரசியல் சூழ்நிலை குறித்தும், எதிர்வரும் காலத்தில் புதுச்சேரியின் தனித்தன்மையை பாதுகாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக கலந்து ஆலோசித்தனர். இதற்கு முன்னர் நேரு MLA மற்றும் அதிமுக துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் ஆகியோரை தனித்தனியாக நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களை தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்துவது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களை தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்த போலீசாரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கைது செய்தவர்களை போதுமான போலீஸ் இல்லாததால் கைது நடவடிக்கையை கைவிட்டு திரும்பினர் போலீசார். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கடும் மழை பெய்தது. இதனால் நீர் நிலையங்கள் நிரம்பி பல்வேறு வீடு மற்றும் நிலங்களில் தண்ணீர் புகுந்து பல்வேறு பாதிப்புகளை அடைந்தது. இந்த நிலையில் தமிழக அரசு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கி வருகிறது. சில இடங்களில் உரிய நிவாரணம் வழங்கவில்லை என கூறி பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள குன்னம் கிராம மக்கள் புதுவை மயிலம் திண்டிவனம் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்தனர். இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் போலீசாரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாலும், போதுமான போலீசார் மற்றும் பெண் போலீசார் இல்லாததாலும் பொதுமக்கள் வாக்குவாதத்தை தொடர்ந்து போலீசார் கைது செய்தவர்களை அங்கேயே விட்டுவிட்டு சென்றனர். தகவல் அறிந்து அங்கு வந்த அதிகாரிகள் பொதுமக்களிடம் பின்னர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கனமழையுடன் சூறைக்காற்று வீசும் என வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என புதுவை மீனவர்களுக்கு மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தெற்கு அந்தமான் கடல் பகுதியை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி 2 நாட்களில் நகரக்கூடும். அதனால் வரும் 19ஆம் தேதி வரை தமிழக புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மணிக்கு 35 கிலோமீட்டர் முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும். எனவே புதுச்சேரி மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். புதுச்சேரி கடற்பகுதியில் பாதுகாப்பாக மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளலாம். வானிலை எச்சரிக்கையை தொடர்ந்து கவனித்து வர வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்கழி மாத பிறப்பை ஒட்டி புதுச்சேரியில் கலர் கோலப்பொடி விற்பனை களை கட்டியுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய பழக்கங்களில் ஒன்றாக கோலமிடுதல் உள்ளது. தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் வீட்டு வாசலில் கோலமிட்டாலும் மார்கழி மாதத்தில் அதிகாலை பொழுதில் பல்வேறு வண்ணங்களில் கோலமிடுவது ஐதீகமாக இருந்து வருகிறது. இதனால் புதுச்சேரியில் வண்ண கோலப்பொடி விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அண்ணா சாலை உள்ளிட்ட பிரதான சாலைகள் மற்றும் பல்வேறு இடங்களில் வாகனங்களில் வைத்தும், சிலர் சாலையோரங்களில் தற்காலிக கடைகள் அமைத்தும் கோலப்பொடிகளை விற்பனை செய்து வருகின்றனர். மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை, ஊதா, கருப்பு, நீலம், காவி, வெள்ளை என 18 வகையான வண்ணங்களில் கோலப்பொடிகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 100 கிராம் வண்ண கோலப்பொடி பாக்கெட்டுகள் தரம் வாரியாக 5 ரூபாய், 10 ரூபாய் என விற்பனை செய்யப்படுகிறது.
1/4 கிலோ வண்ண கோலப்பொடி ரூபாய் 20க்கும் 1 கிலோ வண்ண கோலப்பொடி ரூபாய் 80க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மாநில வில்லியனூர் கிளை அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தின் சார்பில் மார்கழி மாதத்தின் முதல் நாளில் வில்லியனூர் பெரிய கோயில் எதிரே அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில வில்லியனூர் கிளை அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தின் சார்பில் மார்கழி மாதத்தின் முதல் நாளில் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தின் எதிரே அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கிளை தலைவர் ஏகாம்பரம், சிறப்பு அழைப்பாளரான கண்ணபிரான், கிளை செயலாளர் பாண்டுரங்கன் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாஹே அரசுமுறை பயணம். பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். லடாக்கிலிருந்து சுற்றுலா பயணமாக புதுச்சேரிக்கு வந்த அரசு பள்ளி மாணவ மாணவிகள் இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து. புதுச்சேரியில் 18 ஆண்டுகளாக நடந்து வரும் உப்பனாறு மேம்பாலம் கட்டும் பணியில் நடந்த மெகா ஊழலுக்கு கண்டனம். உடனடியாக மேம்பாலம் கட்டும் பணியை துவக்க வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அறிவிப்பு. புதுவை தவளக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனை. 2 நபர்களை தவளக்குப்பம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.